பாஸ்கரன் அவர்களுக்கு அரசியலுக்குள் பிரவேசிப்பதற்கான ஆசை இருக்கின்றதா? ஒரு 25 ஆண்டு காலத்துக்குள்ளே வந்து சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்குமான ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கி ஒரு அரசியல் நீண்டகால அரசியல் தீர்வுகள் வர வேண்டும். ஒரு 50 ஆண்டு காலத்தில் இப்படி வர வேண்டும், இந்த நாட்டை இப்படி கட்டி எழுப்ப வேண்டும், வடக்கு கிழக்கு இப்படி வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருக்கான்னு சொல்லி சொன்னால் நான் நினைக்கிறேன் இல்லை. நாளைக்கு என்ன திட்டம் இருக்குன்ற இந்த அரசியல் கட்சிகிட்ட கேட்டாலும் தெரியும், எண்டே தான் பிளான் பண்ணணும். அப்படியான திட்டங்கள் தமிழ் தரப்பில் இல்லாமல் இருக்கும் வரையும் அது எங்களை ஆள நினைக்கின்ற தரப்பாக இருக்கலாம், அல்லது எங்களுக்கு தீர்வை தர மறக்கின்ற தரப்பாக இருக்கும், அவைக்கு இலவாக இருக்கும். வடமாகாணத்திலே அதிக கூடிய அளவான கடல் அட்டை செய்யணும்னு வேண்டும். அந்த கடல் அட்டை உற்பத்தி வந்து யாழ்ப்பாணத்திலே நடைபெறுகிறது, அதனுடைய ப்ரோசஸ் வந்து நிகம்பிலே நடைபெறுகிறது. அப்போ அந்த கடல் அட்டையினுடைய வருமானம் எங்கே வருகுதுன்னு சொன்னால் நிகம்பின்ற அந்த ரீஜனுக்கு இருக்கக்கூடிய ஜிடிபியில் தான் ஆட் பண்ணப்படும். அது யாழ்ப்பாணத்திலே அதுக்குரிய தளங்களை அமைத்து அங்கே ப்ராசஸ் பண்ணி அது ஒரு ஃபினிஷிங் ப்ராடக்டாக வழியில் போகின்ற பொழுது அந்த வருமானம் வடமாகாணத்தை சாரும். நண்டாக இருக்கலாம், இறாலாக இருக்கலாம், மீனாக இருக்கலாம், நிறைய கடல் உணவுகள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் பிடிக்கப்படுகிற மீன்கள் நேரடியாக யாழ்ப்பாணத்தில் இருந்து டாஸ்போராவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதில்லை. அது இன்னொரு இடத்துக்கு வந்து அங்கே இருந்து அதை ப்ராசஸ் பண்ணி அங்கே வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற பொழுது அந்த வருமானம் வந்து அது வடமாகாணத்துக்குள்ள ஆட் பண்ணப்படாது. இந்த மாதிரியான நிறைய புறச்சூழல்கள் எங்களுடைய அந்த ஜிடிபியை வந்து மேலோங்கி கொண்டு செல்ல விடாமல் வைத்திருக்கிறது. அந்த இடத்திலே ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் சொல்கின்றார், உங்களுடைய இந்த ரீச்சா ஃபார்மில் நீங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு விதமான மருந்து சம்பந்தமாக ஒரு கருத்தை வெளியிடுகின்றார். இது உண்மையா பொய்யா அவர் சொன்ன கருத்து? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அதுக்குரிய ஆக்கள் வந்து மண்ணை எடுத்து டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வழங்கி அந்த சர்டிஃபிகேட்டோடாகத்தான் நாங்கள் எங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ன்றதே வெளியில் கொண்டு வரோம். இல்லாட்டி அந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்ட இல்லாது. அறிவில்லாததுகள் அப்படி கதைக்குதுன்றதுக்காக அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், 2010ஆம் ஆண்டிலிருந்து 2000 கடைசி நடந்த தேர்தல் வரைக்கும் ஒரு தடவை அரசியலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகவே கடின உழைப்பே எல்லோரும் போட்டோம். அவர் அகத்தியாச்சு. இப்போ புதுசாக இன்னொரு தடவை கொண்டு வந்திருக்கு. அப்போ புதுசாக இன்னொரு தடவை அவரை அரசியலிருந்து விலத்த வேண்டுமென்றதுக்காக ஒரு கூட்டம் போராட வேண்டி இருக்கிறது. அப்போ இங்கே எதிர்ப்பு அரசியலும் நீக்க அரசியலும் அவரை விலத்த வேண்டும், அவரை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற அரசியலில் எங்களுடைய கவனம் செலுத்தப்படுகிறதே தவிர நாங்கள் அடைய வேண்டிய இலக்குகள் நோக்கின பயணத்துக்கான அரசியல் இங்கே முன்னெடுக்கப்படவில்லை. நான் எப்பொழுதுமே வடக்கு கிழக்கை பிரதிநிதிப்படுத்தித்தான் கதைப்பது வழக்கம். ஏண்டா இது என்னுடைய நாடாக இருந்தாலும் அது என்னுடைய மண், என்னுடைய இனம், என்னுடைய மண். எந்த ஆட்சி வந்தாலும் தமிழருக்கு ஒன்றுமே தரமாட்டேன். ஓகே, அது இவர் வந்தாலும் சரி, அவர் வந்தாலும் சரி, அவர் வந்தாலும் சரி, போக்குகள் அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய மென்போக்கு, கடம்போக்கு இதுகளில் மாற்றம் பெறுமே தவிர சித்தாந்த ரீதியான அரசியலில் வந்து தமிழ் மக்களுக்கான எந்த ஒரு தீர்வும் தரமாட்டேன். பாஸ்கரன் கந்தையா தான் ஒன்று தன் வேலையண்டு அன்னாசி பழத்தையும் வட்டி சாப்பிட்டு மாம்பழத்தையும் வட்டி சாப்பிட்டு ஒரு தோட்டத்தை செஞ்சு கொண்டு இருந்த பாஸ்கரன் கந்தையாவை வந்து அரசியல் வாவாண்டு வழியை இழுக்கிறது. ஓகே, அல்லது நீ அரசியலுக்கு போன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன தள்ளுறாரு. உயர்கல்வியை முடித்தவுடன் வேலைவாய்ப்பை பெறும் சிறந்த சந்தர்ப்பம். யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீ நுதன் யூனியில் இன்றைய இணையுங்கள். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் சிறப்பு நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் என்றும் இணைந்திருக்கிறீர்கள். சமகால அரசியல் விவகாரங்கள், பொருளாதாரம் மற்றும் பேசுபொருளாக இருக்கின்ற விடயங்களை எங்களுடைய ஒவ்வொரு நேர்காணலிலும் நாங்கள் ஒவ்வொரு பிரமுகரோடு பேசி வருகின்றோம். இன்று எம்மோடு ஒரு விசேட பிரமுகர் இணைந்திருக்கின்றார், திரு கந்தையா பாஸ்கரன் அவர்கள், பிரபல தொழிலதிபர். வணக்கம். வணக்கம் பிரசாந்த். வணக்கம். வடக்கில் இன்று இவ்வளவு பெரிய ஒரு சுற்றுலா மையமாக அமைந்திருக்கின்ற ரீச்சா, அதை அமைப்பதற்கு என்ன விஷயம் உங்களுக்கு பிரதான காரணம் அமைந்தது? வடக்கில் இப்படி ஒரு விஷயத்தை நான் செய்யணும். நன்றி டிர்சான். முதல்ல நானும் கூட ஒரு ரசிகன். உங்களோட தமிழ், உங்களோட நேர்காணல் காணக்கூடிய விடயங்கள் வந்து மிக அற்புதமாக இருக்கும். குறிப்பாக உங்களோட தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு முதல்ல நன்றி, என்னை அழைச்சி நேர்காணல் காண்றதுக்கு. நான் ரீச்சாவை பற்றி ஏற்கனவே 2-3 ஊடக சந்திப்புகளில் சொல்லியிருக்கிறேன். நான் வந்து ஒரு 33-34 ஆண்டுகளாக வந்து ஐரோப்பிய மண்ணிலே வாழக்கூடிய ஒரு நபர். அவ்வளோ ஆண்டுகள் அங்கே இருந்தாலும் என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எப்பொழுதும்
என்னுடைய மண் சார்ந்தும் என்னுடைய மக்கள் சார்ந்தும் தான் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கும் தெரியும், இங்கே இருக்கக்கூடிய என்னோட நெருக்கமாக பழகக்கூடியவர்களுக்கும் தெரியும். இங்கே வந்து 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பாரிய அளவில் எந்த விதமான ஒரு முன்னெடுப்புகளும் வந்து முன்னெடுக்கப்படவில்லை. அது பொருளாதார மேம்பாட்டுக்கான முன்னெடுப்புகளாக இருக்கலாம், அல்ல கல்வி சம்பந்தமான முன்னெடுப்புகளாக இருக்கலாம், இல்லை அரசியல் சார்ந்த முன்னெடுப்புகளாக இருக்கலாம். எல்லாமே ஒரு மந்த நிலையில் தான் இருக்கிறது. அதை நான் நினைக்கிறேன், அநேகமாக எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்வேணும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு 30 ஆண்டு காலம் ஒரு விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய ஒரு இனம். அதுக்கு முன்பு ஒரு 30 ஆண்டுகளாக வந்து அகிம்சை வழியிலே ஒரு விடுதலையை நோக்கி போராடிய இனம். 2009ஓடு எல்லாமே முடிந்து விட்டது என்ற ஒரு இலக்குக்குள் வந்துவிட முடியாது. விடுதலை என்பது வந்து தொலைதூர பயணம். எந்த ஒரு நாடும் விடுதலை இந்த நாடுகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் எடுத்த உடனே அந்த நாடு வந்து விடுதலை அடைஞ்சிருக்காது. அது ஆண்டாண்டு காலமாக போராடி தன்னுடைய மக்களுக்கான, அது அகிம்சையாக இருக்கலாம், ரீதியாக இருக்கலாம், நீண்ட காலமாக போராடித்தான் தன்னுடைய இனத்துக்கான விடிவை பெற்றுக்கொள்ள முடியும். பெண்களில் நிறைய பேருக்கு ஒரு நினைப்பு இருக்கிறது, 2009ஆம் ஆண்டோடு எல்லாம் முடிஞ்சுது, அதோட அப்படியே எல்லாமே முடிந்து விட்டது என்ற ஒரு நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை அது இல்லை. நாங்கள் ஒரு தேசத்தை கனவு கண்ட மக்கள். ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் எப்படி இருக்கணும், பொருளாதாரம் எப்படி இருக்கணும், கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நேரடியாக நிறைய சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கின்றோம். இப்போ எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து படங்களூடாகவும் அல்லது நகல்களூடாகவும் தான் பார்ப்போம். ஆனால் நாங்கள் ஒரு நிழல் அரசை நேரடியாகவே கண்டு வந்த மக்கள். இந்த இனத்தினுடைய வெற்றி என்பது வந்து 2 விடயத்தில் தங்கியிருக்கிறது. ஒன்று வந்து பொருளாதார ரீதியான வெற்றி. இந்த பொருளாதார ரீதியான வெற்றி வந்து நிறைய விடயங்களை வந்து சாதிப்பதற்கு இலவாக இருக்கும். அது நாட்டினுடைய வெற்றியும் தான். ஒரு வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணங்கள் தமிழருடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த வடக்கு கிழக்கிலே இருந்து எழுச்சி பெறக்கூடிய பொருளாதார வளம் என்பது மத்திய அரசோடு ஒரு சுமூக நிலைக்கு பேசக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அங்கே பொருளாதார வளங்கள் இருக்கிறது. இரண்டாவது வந்து கல்வி. இந்த ரெண்டும் தான் எங்களுக்கு எஞ்சி இருக்கிறதாக நான் எண்ணுறேன். இந்த கல்வியையும் பொருளாதாரத்தையும் ஸ்திரத்தன்மையோடு கட்டியெழுப்புவோமாக இருந்தால் எங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் வந்து டயஸ்போரா. ஏன் டயஸ்போரா பலம் என்று சொல்கிறேன்னு சொன்னால், ஏறத்தாழ 20 நாடுகள், அதிலும் வல்லாதிக்க நாடுகள் இணைந்து ஒரு இனத்தின் மீதான போருக்கு உதவி புரிந்து அந்த போரை ஏதோ ஒரு வகையிலே முடிவுற கொண்டு வந்தது. ஆனால் அத்தனை நாடுகளும் உதவி செய்து நடந்த போரை ஒரு டயஸ்போராவில் இருக்கக்கூடிய ஒரு இனம் தாக்குப்பிடித்தது. அந்த இனத்தினுடைய பங்களிப்பு தான் இந்த விடுதலை போராட்டத்தை ஒரு பரிணாம வளர்ச்சியோடு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு 30 ஆண்டு கால யுத்தத்தை நகர்த்தியது. அப்போ அந்த டயஸ்போராவோட பலம் எவ்வளவு என்பதை நாங்கள் அறிய வேண்டும். இந்த டயஸ்போராவோட பலத்தை வைத்துக்கொண்டு இந்த வடக்கு கிழக்கு பிரதேசத்தை கட்டி எழுப்புவது சாத்தியம். வடக்கு கிழக்கு பிரதேசம் கட்டி எழுப்பப்படுகின்ற பொழுது அங்கே பொருளாதாரம் மேலோங்குகின்ற பட்சத்தில் அது ஒட்டுமொத்த இலங்கைக்குமே நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். 2014ஆம் ஆண்டில் இருந்து 2024ஆம் ஆண்டு வரையும் உள்ள ஜிடிபி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4.1 4.2 வீதாசார அடிப்படையிலே தான் அந்த ஜிடிபி என்று சொல்லக்கூடிய மாகாணங்களுக்கான வருமானத்தை ஈட்டக்கூடிய மத்திய அரசுக்கு மாகாணங்களுக்கு ஊடாக வருமானம் ஈட்டக்கூடிய பெர்சன்டேஜ் வந்து வீதாசாரம் வந்து 4.1 4.2 4.3 2019ஆம் ஆண்டு நினைக்கிறேன் 4.9 வரையும் போயிருக்கு. 4.9 வரையும் போயிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு 4.4 நிற்கிறது. ஆனால் அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த காசின் தொகையை பார்த்திங்கன்னா 6.4 பில்லியன் ரூபியாக அந்த
பங்களிப்பு இருந்தது. 2024ஆம் ஆண்டு 1.3 ட்ரில்லியனாக அந்த காசு உயர்ந்திருக்கிறது. ஆனால் வீதாசார அடிப்படையிலே பெரிய அளவிலே மாற்றம் இல்லை. அது என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கோட கரன்சியினுடைய நாணயத்தினுடைய பெறுமதி இழப்பு வந்து நீங்கள் எவ்வளவு தொகையாக ஜிடிபியில் உங்களுக்கு உங்களோட வருமானத்தை ஈட்டினாலும் அந்த பெர்சன்டேஜ் வந்து கூட இல்லை. இதுக்கு இருக்கக்கூடிய ஏராளமான காரணங்கள் என்னென்னு சொன்னால், ஏன் வடமாகாணத்தினுடைய ஜிடிபி வந்து ஒரு 4% தாண்டி போகவில்லை என்றால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. நிறைய ஏற்றுமதி பொருட்கள், உதாரணத்துக்கு கடல் அட்டை எடுப்போம். வடமாகாணத்திலே அதிக கூடிய அளவான கடல் அட்டை செய்யணும்னு வைப்போம். அந்த கடல் அட்டை உற்பத்தி வந்து யாழ்ப்பாணத்திலே நடைபெறுகிறது. அதனுடைய ப்ரோசஸ் வந்து நிகம்பிலே நடைபெறுகிறது. அப்போ அந்த கடல் அட்டையினுடைய வருமானம் எங்கே வருகுதுன்னு சொன்னால், நிகம்பின் அந்த ரீஜனுக்கு இருக்கக்கூடிய ஜிடிபியில் தான் ஆட் பண்ணப்படும். அது யாழ்ப்பாணத்திலே அதுக்குரிய தளங்களை அமைத்து அங்கே ப்ராசஸ் பண்ணி அது ஒரு ஃபினிஷிங் ப்ராடக்டாக வழியில் போகின்ற பொழுது அந்த வருமானம் வடமாகாணத்தை சாரும். அதே போன்று ஏராளமான கடல் வளங்கள், நண்டாக இருக்கலாம், இறாலாக இருக்கலாம், மீனாக இருக்கலாம், நிறைய கடல் உணவுகள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அந்த ஏற்றுமதி செய்யப்படுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், யாழ்ப்பாணத்தில் பிடிக்கப்படுகிற மீன்கள் நேரடியாக யாழ்ப்பாணத்தில் இருந்து டாஸ்போராவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதில்லை. அது இன்னொரு இடத்துக்கு வந்து அங்கே இருந்து அதை ப்ராசஸ் பண்ணி அங்கே வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற பொழுது அந்த வருமானம் வந்து அது வடமாகாணத்துக்குள்ள ஆட் பண்ணப்படாது. இந்த மாதிரியான நிறைய புறச்சூழல்கள் எங்களுடைய அந்த ஜிடிபியை வந்து மேலோங்கி கொண்டு செல்ல விடாமல் வைத்திருக்கிறது. அடுத்ததாக இந்த நாட்டிலே வந்து ஆகக்கூடிய வருமானத்தை ஈட்டக்கூடிய தொழில் என்னன்னு சொன்னால் சுற்றுலாத்துறை. இந்த சுற்றுலாத்துறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் எப்போவுமே வந்து ஒரு பாரிய பின்னடைவில் இருக்கிறது. அதுக்கு நிறைய புறச்சூழல்களும் இருக்கிறது, அரசியல் சூழ்நிலைகளும் இருக்கிறது. அரசியல் சூழ்நிலைகள் என்று சொல்லி பார்ப்போமாக இருந்தால், இந்த அரசியல்வாதிகள் அல்லது பெரிய முதலீட்டாளர்களுடைய முதலீடுகள் எல்லாமே வந்து இந்த கொழும்பை அண்டிய இந்த மேல் மாகாணங்கள்லேயே இருக்கிறது. அப்போ இந்த வெளிநாட்டில் இந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கான அந்த கட்டமைப்பு வந்து அப்படியே கொழும்புக்கு வந்து பெந்தோட்டை, நிகம்பு, அங்கால கண்டி, நுவரெலியா, சிகிரியா, அந்த பெல்ட்டிலேயே அப்படியே போயிட்டு திரும்ப அவையல் ஏர்போர்ட்டுக்கு வந்து அவங்களோட நாட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து வடக்கு கிழக்குக்கு போகிற ஆக்களுடைய வீதாசாரம் சரியான குறைவாக இருக்கிறது. அதுலேயும் இன்னொரு காரணம் வந்து போக்குவரத்தும் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ இங்கே இருந்து கொழும்புக்கு வர ஒரு நபர் யாழ்ப்பாணத்துக்கு வரணுமெண்டா 8 மணி நேரம் பிரயாணம் செய்ய வேண்டும். அதை தவிர்த்து கொள்வது பார்ப்பினும். இன்னொரு பிரச்சனை வந்து யாழ்ப்பாணத்தில் பெரிய அளவிலே பார்த்து ஃபாரினர்ஸ் ரசிக்கக்கூடிய மாதிரியான கட்டமைப்புகள் இல்லை. நிறைய விடயங்கள் இருக்கிறது, பட் அது புனரமைக்கப்படாமல் மக்கள் பாவனைக்கு உகந்ததாக இல்லை. அதுவும் ஒரு காரணம். ஸோ இப்படி இருக்கிற பொழுது பொருளாதார ரீதியாக ஒரு மேலோங்கிய சமூக கட்டமைப்பு உருவாக்க வேணும்னு சொன்னால் முதல்ல டூரிசத்தை வடபகுதிக்கு கொண்டு வர வேண்டும். வடக்கு கிழக்குக்கு எவ்வளோ தூரம் வெளிநாட்டு ஆட்களை வந்து கொண்டு வரமோ அந்த அளவுக்கு அங்கே உள்ள ஆட்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும். கார் டிரைவருக்கு கார்களோட வரும், டாக்ஸி டிரைவருக்கு டாக்ஸி, ஆட்டோக்காரருக்கு ஆட்டோ, கடைக்காரருக்கு கடை, இது அங்கே கைவினைப் பொருட்கள், உணவகங்களுக்கு வியாபாரம். இந்த மாதிரி அது டூரிசம் என்றது தனியாக ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறதுக்கான லாபம் மட்டுமல்ல, அதை சார்ந்திருக்கக்கூடிய ஏராளமான ஆட்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். அந்த பலன் எப்படி மாறும்னு சொன்னால் உங்களோட ஜிடிபியில் ஆட் பண்ணப்படும். அங்கே நடக்கக்கூடிய பிஸ்னஸ்கள் எல்லாமே வந்து உங்களுடைய ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்குள்ள வரக்கூடிய ஜிடிபியில் ஆட் பண்ணப்படும். அப்போ உங்களுடைய பொருளாதாரம் மேலோங்கும். நான் அத்தான் ஆரம்பத்திலே கூறினேன், வடக்கின் அடையாளமாக மாறி இருக்கின்றது இந்த ரீச். அதை ஒரு எண்ணக்கருவாக வைத்துக்கொண்டு இங்கே எங்களுடைய தாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய இளைய தலைமுறை பிள்ளைகள் படித்து போட்டு அரசாங்கத்தின் வேலைக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு காத்திருப்பு இருக்கிறது. நிறைய ஆட்கள் வந்து இதை சில பேர் வந்து தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடும். இந்த வெளிநாட்டு சொந்தங்களுடைய வருமானத்தை தங்கி இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. அது ஒரு லேசினஸ்ன்னு சொல்லலாம். அதாவது எங்கள் மாமி அனுப்புவா, அம்மா அனுப்புவா, அப்பா அனுப்புவார், மாமா அனுப்புவார், சித்தப்பா அனுப்புவார், காசு வரும் வெளிநாட்டில் இருந்து. அது பிள்ளை. நாங்களே உழைத்து நாங்களே எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகிற அளவுக்கு நாங்கள் மாற வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு வருமானத்தை கிட்டக்கூடிய இல்லை வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ இந்த ரீச்சா என்ற சுற்றுலா தளத்தின் ஊடாக நான் என்ன செய்ய வினைகிறேன் என்று சொல்லி சொன்னால், இங்கே வளம் இருக்கிறது, இங்கே வாய்ப்புகள் இருக்கிறது, இங்கே எங்களுக்கான வருமானத்தை ஈட்டிக்கொள்வதற்கான சகல விடயங்களும் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எழுந்து வர வேண்டும். ஒரு சோர்வு நிலையிலிருந்து அவற்றை ஓரங்கட்டி விட்டு நான் ஒரு முதலாளியாக மாற வேண்டும்
நான் ஒரு தொழிலாளியாக இல்லாமல் ஒரு தொழில் கொடுப்பவனாக மாற வேண்டும் என்றொரு இதை ஒரு 6 வருஷத்திலே ஒரு கடின உழைப்பு, என்னுடைய உழைப்பு மட்டுமில்லை, என்னோட பயணிக்கக்கூடிய அத்தனை என்னுடைய சொந்தங்களோட உழைப்பினூடாக இன்றைய வடபகுதியை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சுற்றுலா தலத்தை அமைத்திருக்கிறோம். அது ஒரு வகையில் மிக சந்தோஷமாக இருக்கிறது. காரணம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுற, ஒரு பிராண்டை உருவாக்குவது என்பது அவ்வளோ இலவாக இல்லை. அதுக்கான நிறைய உழைப்புகள் போட வேண்டியிருந்தது. ஆனால் கவலையாக இருக்கிற விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு மாகாணத்திலே ஏற்படக்கூடிய வளர்ச்சியிலே பங்காற்றக்கூடியவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அல்ல அரசாங்கம் சார்ந்தவர்கள். அதாவது ஒரு துறை வளர்ந்து கொண்டு வருகிறது, அதுக்கு பக்கபலமாக இருந்து கொண்டு அதை ஊக்குவிக்க வேண்டும், அங்கே வேலை வாய்ப்புகளை இன்னும் உருவாக்க வேண்டும், அதில் அதை சார்ந்து இருக்கக்கூடிய வேறு ஆக்களுக்கும் அதில் பலனடிக்க செய்ய வேண்டும். அவர் அந்த மாகாணத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இருப்பதை நீ நெஞ்ச நிமித்தி நிற்க வேண்டும். எந்த மாகாணத்தில் இப்படி ஒரு சுற்றுலாத்தலம் உருவாகிறது, இதனுடைய மாகாணத்தினுடைய வளர்ச்சி, இதுக்கு நான் உறுதுணையாக இருந்திருக்கிறேன்னு சொல்லி நெஞ்ச நிமித்தி நிற்க வேண்டிய காலகட்டத்தில் அதை எப்படியாச்சும் இழுத்து மூடி போட்டு இவரை பேக் பண்ணி அனுப்பணும் என்று சொல்லி இருக்கக்கூடிய நிலைமை தான் எங்களுடைய மண்ணிலே இருக்கிறது. அது துரதிர்ஷ்டவசம் என்று சொல்கிறதா, இல்லை சாபக்கேடு என்று சொல்கிறதா, அல்லது இப்படித்தான் எங்களுடைய இனம் என்று சொல்வதான்னு எனக்கு தெரியல. எது எவ்வாறாயினும் எடுத்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக நின்று அது ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு சென்று, நான் எப்பொழுதும் என்னோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய என்னுடைய சகோதரங்களுக்கு சொல்கிற விடயம், நான் ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பேரோடு சேர்ந்து ஆரம்பித்தேன். அப்பொழுது சொன்னேன், இந்த தளம் ஒரு காலகட்டத்தில் வடமாநிலத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற தளமாக மாற வேண்டும் என்று சொன்னேன். ஒரு 100 பணியாளர்கள் வந்த பிறகு சொன்னேன், இது வடக்கு கிழக்கில் ஒரு பேசு பொருளாக மாற வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு ஏறத்தாழ 400 பேர் அங்கே பணியாற்றுகின்றார்கள். இப்பொழுது என்னுடைய இலக்கு, இந்த சுற்றுலா தலமானது இலங்கையிலே ஒரு முதன்மையான சுற்றுலா தலமாக கொண்டு வர வேண்டும், கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதுக்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக 400 பேர் என்பதை விட 400 குடும்பங்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் கூறியாக வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் பல துறைகளில் நீங்கள் கவனம் செலுத்தி வருகின்றீர்கள், நாங்கள் அறிந்தோம். அந்த பக்கமாக அந்த துறைகளிலும் பல பேர் பயன்பெற்று வருகின்றார்கள். இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் கூறினீர்கள், வடக்கில் ஒரு நல்ல அபிவிருத்தி ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் நல்ல விடயம் என்று. ஆனால் இந்த சமூக ரீதியாக பார்க்கும்போது நிறைய கருத்துக்கள், விமர்சனங்கள் இருக்கின்றது. அதாவது வடக்கு கிழக்கில் ஏதாவது அபிவிருத்திகள் இடம்பெற்றால் தென்னிலங்கையிலே, எல்லோரும் அல்ல, தென்னிலங்கையில் ஒரு சில குழுக்கள் இருக்கின்றார்கள், இதோ வடக்கில் கிழக்கில் மாத்திரம் இவ்வளவு அபிவிருத்திகள், இதை எப்படி இந்த அரசாங்கம் அனுமதிக்கின்றது, இந்த அரசாங்கம் டயஸ்போராக்களுடைய தேவைக்குத்தான் இதுவும் செய்கின்றது என்று பல விமர்சனங்கள், சர்ச்சைகளை எழுப்பி விடுகின்றார்கள். இதன் காரணமாகவே அரசாங்கம் சற்று பின்வாங்குகிறது. ஐயோ, பெரும்பான்மை சமூகம் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றதே, இது என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு ஒரு தலையீடியாக இந்த விடயம் மாறுகின்றது. இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இல்லை, இப்போ இங்கே அரசாங்கம் சொல்கிற மாதிரி வடகிழக்கில் பெரிய அளவிலான பாரிய முன்னெடுப்புகள் எதுவும் நடப்பதா நான் காணையில். செய்திகள் வாயிலாகவும் அடிக்கல் நாட்டுகள் மூலமாகவும் ஒரு பிம்பத்தை கட்டியமைக்கப்படுகிறது. இது வருகுது, அது வருகுது அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டியமைக்கப்படுகிறது. ஆனால் தென்னிலங்கை மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு பாரிய வேலைப்பாடு ஒன்றுமே நடந்ததாக இல்லை. அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று எங்களுடைய மக்களும் பெரிய அளவிலே ஒரு விடயங்கள் வருகின்ற பொழுது அதை தொலைநோக்கு பார்வை கொண்டு சிந்திப்பதில்லை. இப்போ ஒரு ஸ்டேடியம் வருது என்று சொல்லி சொன்னால் உடனே எப்படியாவது அந்த ஸ்டேடியத்தை நிப்பாட்டுங்கள். என்ன காரணம்னு சொன்னால், இது பறவைக்கு பிரச்சனையாக இருக்குது. ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்டேடியம் வடமாநிலத்தில் உருவாகுவதன் ஊடாக எந்த அளவு தூரம் அது ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரும் என்று சிந்திக்க மறக்கிறோம். அதாவது ஒரு வருடத்தில் ஒரு 4 இன்டர்நேஷ்னல் மேட்ச் யாழ்ப்பாணத்தில் நடக்குமாக இருந்தாலே அது பெரிய அளவு பொருளாதாரத்தை டேர்ன் அரவுண்ட் பண்ணும், திருப்பி விடும். அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு மக்களும் இல்லை. மக்களை அந்த அளவுக்கு அறிவூட்டக்கூடிய அளவுக்கு அரசியல்வாதிகளும் இல்லை. இதில் யார் கூடுதலாக இதுகளுக்கு தடைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் மக்களை தூண்டி விடுவதால் மக்கள் போராட்டங்கள் செய்வது. நான் இப்படி ஒரு கேள்வி கேட்டால் சரியாக இருக்குமா? ஆகவே வடக்கு கிழக்கிலே அங்கு நடக்கின்ற அபிவிருத்தி பணிகளாக இருக்கலாம், அங்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு யாராவது எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தால் அவற்றை இல்லாமல் செய்து அவர்களும் வாழாமல் மக்களையும் வாழ விடாமல் செய்வது தமிழ் அரசியல்வாதிகள் என்றால்
சரியாக இருக்கும்? 100% அதுக்கு எடுத்துக்காட்டுகளே இருக்குது. இப்போ நான் சொல்லித்தான் அது தெரிய வேணும் இல்லை. இப்போ சமீப காலமாக ஒட்டுமொத்த இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களும் டயஸ்போராவில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் மக்களும் ஒரு பேசு பொருளாக ரீச்சாவை பார்க்கணும். ரீச்சாவோட வளர்ச்சியை பார்க்கணும். இல்லை ரீச்சாவுக்கு வந்து போகக்கூடிய மக்கள் அவங்கள அங்கே இருக்கக்கூடிய விடயங்களை கண்டு வியக்கத்தக்க விடயங்கள் அல்லது முன்னேற்றகரமான விடயங்களை பார்த்து மெய்சிலிப்பது, கட்டி அணைப்பது, ஆறுதல் சொல்வது அல்லது ஊக்கமளிப்பது, தங்களுக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பங்களை எங்களுக்கு சொல்லித் தருவது என்று சொல்லி நிறைய பேர் நிறைய விடயங்களை கையாளினோம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மூட வேண்டும் என்பதற்காகவே சில பேர் வேலை செய்யணும். அதாவது ரீச்சா வடமானத்திலேருந்து மூட வேணும். எனக்கு இது என்ன மென்டாலிட்டின்னு தெரியல. இது இப்படித்தான் போகுமா இருந்தால் இது பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும் எப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஒரு வெளிநாட்டிலேயே இருந்து இங்கே வந்து முதலீடு செய்யக்கூடிய ஒரு நபர். என்னுடைய கணிப்பு எப்படி இருக்குமென்று சொன்னால், நான் ஒரு வெற்றிகரமாக ஒரு தொழிலை செய்கின்ற பொழுது என்னை பார்த்து இன்னும் நிறைய முதலீட்டாளர்கள் தாய்மண்ணுக்கு வர வேண்டும். அவர்களும் இது போன்ற செயற்பாடுகளை கட்டமைக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களோட தாயகம் மீளெழுச்சி கொள்ளும். இது என்னுடைய பார்வை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய பார்வை என்னன்னு சொல்லி சொன்னால், இவர் ஒன்றை செய்தால் இன்னொருவர் வந்து ஒன்றை செய்தால் இந்த மக்கள் இப்படியே இருக்கணும், அடிமைகளாக இருக்க வேண்டும், ஏழ்மை நிலையிலே இருக்க வேண்டும், தாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும், இவர்கள் புத்திஜீவிகள் மாறினால் தங்களை இனம் கண்டு விடுவார். அப்படி ஒரு பயம் இருக்கிறது எனக்கு என்ன தோன்றுகிறது. ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு நபர் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிறுவனத்தை பார்த்து இங்கே இவ்வாறான தவறுகள் நடக்கிறது, இதை உடனடியாக இழுத்து மூட வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு அந்த காட்புணர்ச்சி ஒரு இனத்தினுடைய பொருளாதாரத்தை எவ்வளவு சீரழிக்கிறது, சிதைக்கிறது என்பதை அதற்கு நாங்கள் ஒரு தெளிவு கொடுத்தாக வேண்டும். நிச்சயமாக பாராளுமன்றத்திலே ஒரு உயர் இடத்திலே அந்த இடத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கின்றார், உங்களுடைய இந்த ரீச்சா ஃபார்மில் நீங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு விதமான மருந்து சம்பந்தமாக ஒரு கருத்தை வெளியிடுகின்றார். இப்படி ஒரு விடயம் இங்கு பயன்படுத்தப்படுகின்றது, இதை ஏன் யாரும் பரிசோதிக்கின்றார்கள் இல்லை. அதுவும் அந்த உணவு திருவிழா ஆரம்ப நாள் அன்று தான் இந்த கருத்தும் வெளியானது. ஆகவே அதற்கு முன்பதாகவே அது வந்திருக்க வேண்டும், ஆனால் வரவில்லை. இது உண்மையா பொய்யா அவர் சொன்ன கருத்து? இல்லை, அங்கே வந்து ஆண்டுதோறும் எங்களுடைய பண்ணையை வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அதுக்குரிய ஆக்கள் வந்து மண்ணை எடுத்து டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வழங்கி, அந்த சர்டிஃபிகேட்டோடாகத்தான் நாங்கள் எங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ன்றதே வெளியில் கொண்டு வரோம். இல்லாட்டி அந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்ட இல்லாது. அறிவில்லாததுகள் அப்படி கதைக்குதுன்றதுக்காக அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க தேவையில்லை. அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 7 ஆண்டுகளாக இயங்கி வரக்கூடிய ஒரு பண்ணை, 1500 மாமரங்கள் இருக்கிறது, 1000க்கு மேற்பட்ட மாதுளங்கண்டுகள் இருக்கிறது, 8000 தென்னங்கண்டுகள் இருக்கிறது, 10,000க்கு மேற்பட்ட அன்னாசி கண்டுகள் இருக்கிறது, 10,000க்கு மேற்பட்ட கருவா கண்டுகள் இருக்கிறது, 300 கொய்யா மரம் இருக்குது, 1000 டிராகன் இருக்குது. இதை விட சிறு சிறு விவசாயங்கள் கத்தாழை இருக்கிறது, கச்சான் இருக்கிறது, சமைக்கக்கூடிய காய்கறிகள் செய்கிறோம். இவையெல்லாம் செய்கிறோம். ஒரு வருஷம் வந்து எங்களோட மண்ணை செக் பண்ணி அதுக்குரிய ஆவணங்களை தந்து அதனூடாகத்தான் எங்களுடைய இதுகள் முன்னேற்றமாக போய்கொண்டிருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். விசேட விதமாக அந்த பகுதியில் விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலை தான் வந்து ஒரு கடற்கரை அண்டிய பிரதேசம். அதாவது அதுலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கடல். அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய மண் எப்போவுமே கொஞ்சம் சொறுசொறுப்பாக இருக்கும். அது விவசாயத்துக்கு உகந்த மண் அல்ல. அது வந்து கஜு அல்லது தென்னை மரங்கள் போன்ற பயிர்கள்லாம் நாங்கள் பயிரிடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பண்ணையிலே மட்டும்தான் எல்லா விதமான பழக்கன்றுகள், மரக்கறிகள் எல்லாம் வச்சிருக்கிறோம். அதுக்கு நிறைய பாடுபட்டு நாங்கள் ஒரு தொடர்ச்சியாக 2-3 வருஷம் கொள்ளை விதைச்சு கொள்ளை பேர்ந்து அப்படியே அறுவடை செய்து அது மண்ணுக்குள்ளேயே தாட்டு மண்ணுடைய நைட்ரஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி நிறைய விடயங்கள் ஊடாகத்தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். சில இடங்களில் சில பேருடைய கருத்துக்களுக்கு வந்து முகம் கொடுக்க வேண்டியதோ அல்லது நேரத்தை செலவழிக்க வேண்டிய தேவையில்லை. ஊருக்கே தெரியும் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய நிலை என்ன என்று சொல்லி ஊருக்கே தெரியும். அதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. பட் இருந்தாலும் இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆக்களை இங்கே வரவிடக்கூடாது என்ற சிந்தனையில் இருந்து விலகி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய முதலீட்டாளர்களும் வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே வந்து முதலீடை செய்ய வேண்டும். அந்த முதலீடாக ஒரு பெரிய ஒரு பொருளாதார கட்டமைப்பு உருவாக்க முடியும் என்ற நிலைப்பாட்டுக்கு எல்லோரும் பெற வேண்டும். ரைட். அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கின்றது. வடக்கிலே இந்த கல்வித்துறை சம்பந்தமாக நிச்சயமாக நாங்கள் பேசியாக வேண்டும். ஒரு காலகட்டத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையாக இருக்கலாம், உயர்தர பரீட்சையாக இருக்கலாம், எந்த ஒரு பரீட்சையாக இருந்தாலும் வடக்கில் தான்
முதல் இடங்கள், முதல் 3 இடங்களோ, முதல் 5 இடங்களோ எப்படியாவது மாணவர்கள் பதிவாவார்கள். ஆனால் இன்று அது மாத்திரமல்ல, குறிப்பாக பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாதவர்கள் எண்ணிக்கை கூட அதிகமாக இருக்கும். ஆனால் இன்று அந்த எண்ணிக்கையிலே ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டு நிச்சயமாக 2014ஆம் ஆண்டுக்கும் 2024ஆம் ஆண்டுக்கும் உரிய அரசாங்கத்தினுடைய கணக்கீட்டின்படி 8.7% வந்து கல்வியிலே வடமாகாணம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. நீங்கள் என்ன காரணம், இதை எப்படி பார்க்கின்றீர்கள் என்று என்னை பொறுத்தவரை நான் கூறுவேன். அங்கு ஏராளமான பிரச்சனைகள், அதாவது இளைஞர்களுக்கு மத்தியில் பல பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றது. இன்னொரு பக்கம் சொல்லப்படுகின்றது, அதாவது செய்திகளின் அடிப்படையில் பார்த்தால் போதைப் பொருள் பழக்க வழக்கங்கள் சற்று அதிகரித்து இருக்கின்றது. அதே போல சோசியல் மீடியாவில் ஒவ்வொரு விதமான கவனத்தை செலுத்தி அந்த பக்கம் ஒரு பயணம் செய்து கொண்டிருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய இந்த கல்வி வந்து பின்னோக்கி போகிறதுக்கான நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அந்த பிரச்சனைகளை தடுத்து நிறுத்துவதற்கான யுக்திகள் வந்து எவராலும் வடக்கு கிழக்கிலே முன்னெடுக்கப்படவில்லை. இது ஒரு பெரிய பின்னடைவை பார்க்குறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஓலேவலில் வந்து 16,300 பிள்ளைகள் வந்து ஓலேவலுக்கு போயினம்னு சொன்னால் சித்தி அடையக்கூடியவர்கள் வந்து 12,540 பேர் சித்தி அடையினம். ஆனால் அந்த ஏலெவலில் சித்தி அடைகிற ஆக்களில் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகிற ஆக்கள் இந்த எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரியான குறைவாக தான் இருக்குது. 6,485 பேர் வந்து பல்கலைக்கழகங்களுக்கு போகிறதுக்கான தகுதியை பெறுகின்றார்கள். ஆனால் தகுதியை பெறுபவர்கள் எல்லோரும் பல்கலைக்கழகம் செல்கிறார்கள்டா இல்லை. அங்கே வந்து ஒரு கணிசமான மாணவர்களை தான் உள்வாங்க. அதில் எத்தனை அந்த முதல் நிலையில் இருக்கக்கூடிய 1,905 பேர் வந்து பல்கலைக்கழக செல்லினாலும் அப்போ மிச்சமாக இருக்கிற ஆக்கள் என்ன நிலை என்று சொல்லி ஒரு கேள்விக்குறி வருது. அந்த மிச்சமாக இருக்கிற ஆக்களில் வந்து கணிசமான ஆக்கள் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய வெளியிடங்களில் போய் தங்களுடைய பணத்திலே செலவழித்து படிக்கக்கூடிய மாணவர்கள். ஆனால் அது கணிசமான அளவு தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் போய் காசை கட்டி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, வசதிகள் இல்லை, பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. அப்போ கணிசமான அப்போ மிஞ்சிற ஆக்கள் என்ன செய்யணும்? அப்போ மிஞ்சிராக்களுடைய பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதுலேயும் வந்து யூனிவர்சிட்டிக்கு போய் கிராஜுவேட் பண்ணி வெளியில் வந்திருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நான் யூனிவர்சிட்டி என்டராகி கிராஜுவேட் பண்ணி வந்துட்டேன், நான் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய உத்தியோகத்தில் தான் பணியாற்ற வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வடமாகாணத்தில் மட்டும் 4,000க்கும் மேற்பட்ட வேலையில்லா பட்டதாரிகள் என்று சொல்லி ஒரு ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பிலே வந்து 4,000க்கும் மேற்பட்ட ஆண் பெண்கள் வந்து இருக்கிறார்கள். அதாவது அரசாங்கம் வேலை தரமான்னு நம்பி, வேலை தரமான்னு நம்பி 2-3 வருஷம் 4 வருஷம் தங்களுடைய அந்த 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 படிப்பையும் அந்த நேரத்தையும் செலவு வீணடிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் இன்னொரு தொழிலை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அல்ல தாங்களாக ஒரு முதலாளித்துவத்துக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி எண்ணங்கள் குறைவாக இருக்குது. அதுக்கான நிறைய பயிற்சி பட்டறைகள் தேவையாக இருக்கிறது. இந்த கல்வியிலே வந்து கல்விக் கொள்கைகளை வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு சொல்லி சொன்னால், இது ஒரு ஒன்றுபட்ட சமூகமாக கட்டி எழுப்பப்பட வேண்டிய விடயங்கள். தனி ஒருவராலேயோ தனி ஒரு கல்வி அமைப்பாலேயோ கட்டி எழுப்பப்பட முடியாது. பெற்றோர்கள் வந்து பங்களிப்பு செய்ய வேண்டும். தங்களுடைய பிள்ளைகளை வந்து ஒழுங்காக பாடசாலைக்கு அனுப்புவதிலிருந்து அவர்களுடைய படிப்புகளை கவனிப்பதிலிருந்து பெற்றோர்களுடைய பங்கு இருக்கிறது. ஆசிரியர்களோட பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கிறது. ஆனால் இன்று ஆசிரியர்கள் வந்து பற்றாக்குறை இருக்கிறதுனால கனப்பள்ளிகளுக்கு கொஞ்சம் ஆசிரியர் படிக்கக்கூடிய இருக்குது. ஆசிரியர்மாருக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதே மாதிரி மாணவர்கள் வந்து ஆசிரியர்களோட நடந்து கொள்கிற விதங்களால் ஆசிரியர்கள் வந்து நிறைய பாதிக்கப்படுகின்றார்கள். ஆசிரியர்கள் மாணவர்களோடு நடக்கிற விஷயங்களால் மாணவர்கள் நிறைய பாதிக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு குழப்பகரமான நிலை வந்து இந்த கல்வி சூழலில் இருக்குது. இது ஃபுல்லாக முழுக்க வந்து அலசி ஆராயப்பட வேண்டும். இதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். எல்லோருடைய பங்களிப்பினூடாக கல்வியை மேலோங்க செய்ய முடியாது மேலோங்க செய்ய முடியும். எல்லோருடைய பங்களிப்பையும் ஒருநிலைப்படுத்தி ஒரு லைனுக்கு கொண்டு வந்து அவருடைய கல்வியை மேலோங்க செய்வோமாக இருந்தால், இந்த 6,400 மாணவர்கள் வந்து பல்கலைக்கழக தெரிவாகிறார் என்று சொல்லி சொன்னால், பல்கலைக்கழகத்துக்கு போகக்கூடிய 1,900 மாணவர்களை தாண்டி மிச்சம் இருக்க மாணவர்களுக்கான வழிமுறையை நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். நீ படிச்சிருக்கிற, உனக்கு கேம்பஸுக்கு போகிறதுக்கான தகுதி இருக்கிறது, உனக்கு இந்த வருஷம் இந்த கேம்பஸ் கிடைக்கல, ஆனால் உனக்கு இந்த வழி இருக்கிறது, நீங்கள் போய் படி, இந்த தொழிலை படி, அல்ல இந்த ஒரு விட அந்த விஷயங்கள் வந்து குறைவாக இருக்கிறது. இங்கே நிறைய தொழில் பயிற்சி கூடங்கள் தேவையாக இருக்கிறது. ஒரு தொழில் வாய்ப்பு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அந்த தொழில் வாய்ப்பிலே பூரணமான ஒரு பயிற்சி இல்லை. அது ஏசி மெக்கானிக்காக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கலாக இருந்தாலும் சரி, ப்ளம்பிங்காக இருந்தாலும் சரி, என்ன தொழிலாக இருந்தாலும், இப்போ நான் உங்களோட வந்து 4 மாதம் உங்களோட வேலை செய்கிறேன், நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னு சொன்னால், நான் 4 மாதத்தால் நான் இன்னொரு எலக்ட்ரிஷியனாக மாறுறேன். அப்போ எனக்கும் உங்களுக்கு அந்த 4 மாதம் உங்களோட நான் பணியாற்றின அனுபவம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. ஆனால் அது போதுமானதுன்னு சொன்னால் இல்லை.
அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதுகள் வந்து ஒவ்வொரு ஏரியாவை ஒவ்வொரு லைன் பை லைனாக வந்து ஒவ்வொரு கல்வி சார்ந்த விடயங்களில் வந்து கவனம் செலுத்தி அந்த மாணவர்களை செதுக்கி உருவாக்குவதில் செதுக்கி வெளியிலே அனுப்புகின்ற பொழுது ஒரு சிறந்த கட்டமைப்பை கொண்ட சமுதாயத்தை உருவாக்க முடியும். கல்வித்துறையிலும் நீங்கள் அப்படி விரிவாக பார்க்கின்றீர்கள். பொருளாதார ரீதியாகவும் உங்களுடைய பார்வை விரிவாக இருக்கின்றது. அரசியல்வாதிகள் சம்பந்தமாகவும் அவர்கள் விட்ட பிழைகள் சம்பந்தமாகவும் நீங்கள் விமர்சிக்கின்றீர்கள். இப்படியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்பொழுது உங்களிடம் கேட்க தோன்றுகின்ற ஒரே ஒரு கேள்வி, பாஸ்கரன் அவர்களுக்கு அரசியலுக்குள் பிரவேசிப்பதற்கான ஆசை இருக்கின்றதா, அல்லது அதற்குத்தான் நீங்கள் தயாராகி கொண்டு இருக்கின்றீர்களா? இது பல பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம், கேள்வி. இவர் ஏன் இந்த நேரத்தில் இதை பேசுகின்றார், இவர் ஏன் இந்த நேரத்தில் இந்த காணொளியை போடுகின்றார், பல கேள்வி இருக்கின்றது. அதற்கு நான் நினைக்கிறேன் இந்த நேர்காணலில் ஒரு நல்ல பதில் கிடைக்கும். இல்லை, இந்த நேரத்தில் நேரடியாக நாங்கள் சொல்லி இந்த நேரத்தில் நான் கனகாலமாக அரசியல் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன். நான் இங்கே ஒரு 8 வருஷமாக இங்கே இருக்கிறேன். நான் நிறைய காலமாக அரசியல் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன். பாஸ்கரன் கந்தையாவுக்கு அரசியலுக்கு வருவதற்கு ஆசை இருக்கான்னு சொல்லி கேட்குறத விட பாஸ்கரன் கந்தையா அரசியலுக்கு தள்ளப்படுகிறார். யாரால்? அது மக்களாலா அல்லது இருக்கின்ற அரசியல்வாதிகளா? பாஸ்கரன் கந்தையா தான் ஒன்று தன் வேலையண்டு அன்னாசி பழத்தையும் வட்டி சாப்பிட்டு மாம்பழத்தையும் வட்டி சாப்பிட்டு ஒரு தோட்டத்தை செஞ்சு கொண்டு இருந்த பாஸ்கரன் கந்தையாவை வந்து அரசியல் வாவாண்டு வழி இழுக்கிறது. ஓகே, அல்லது நீ அரசியலுக்கு போன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன தள்ளுறாரு, ஆசைப்படுகின்றார். அது இப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ சமீப காலமாக ஒரு வாரங்களுக்கு முன்னுக்கு நடந்த ஒரு அசம்பாவிதம் வந்து ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியதும் வந்து அரசியல் தான். அதன் பின்னணியில் ஒரு அரசியல் இருக்கிறது. பேர் வந்து உணவு திருவிழா. அது உணவு திருவிழாக்குள்ளேயும் உணவு திருவிழாவுக்கு பின்பும் நடந்தது பெரிய ஒரு அரசியல். அது அரசியல் என்று சொல்லிச்சோன்னா இப்போ நான் தீர்மானிக்கல நான் அரசியலுக்கு வருவதா அல்லது நான் அரசியலில் வெற்றி பெறுவனா என்றதை நான் தீர்மானிக்கல. ஆனால் என் எதிரி தீர்மானித்து விட்டான் இவர் அரசியலுக்கு வருகிறார், இவருடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்டு விட்டது என்பதை எதிரி தீர்மானித்து விட்டான். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அளவு அலப்பறைகளும் தொடர்ச்சியான விமர்சனங்களும் காட்புணர்ச்சிகளை கக்குவதும். அது ஒரு ஒரு தெளிவான சமூக கூட்டம் வந்து நீங்கள் வாங்க, நீங்கள்லாம் அரசியலுக்கு வர வேணுமென்ற நிலைக்கு கொண்டு வந்ததும் இந்த அரசியல்வாதிகள் தான். ஜனங்கள் வந்து பேசாமல் தான் இருந்தது. ஜனங்கள் வந்து பாஸ்கரனை பற்றியோ அரசியலை பற்றியோ பேசவும் இல்லை, அதை பற்றி பார்த்துக்கொள்ளவும் இல்லை. அவர்கள் ரீச்சாவை பற்றி ரீச்சா நல்லா செய்கிறாங்க, ரீச்சா நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதை பற்றி கதைச்சி கொண்டிருந்த சனத்தை என்மேலே ஒரு இரக்கத்தை ஏற்படுத்தி, அல்ல என்மேலே இவர்களே ஒரு ஆளுமை இருக்கிறது, அல்ல இவருக்கு ஒரு துணிவு இருக்கிறது, இவரால் இதை செய்ய முடியும் என்பதை எதிரி சனத்துக்கு காட்டி கொடுத்துருக்கான். ஸோ அது அந்த வெளிப்பாடு வந்து இப்போ என்ன அரசியலுக்குள் தள்ளுகின்ற மாதிரியான ஒரு போக்கே காணக்கூடியதாக இருக்கிறது. நான் இன்னும் தீர்மானிக்கலை நான் அரசியலுக்கு வருவதா அல்லது வியாபாரத்தில் இருப்பதான்னு சொல்லி நான் தீர்மானிக்கவில்லை. பட் என்ன நீங்கள் நான் சொல்வதோடு நீங்களே வலைத்தளங்களிலே சமூககாலமாக பார்க்கக்கூடிய விடயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு கூட்டம் வந்து இல்லை பாஸ்கரன்னா நீங்கள் செய்யலாம், நீங்கள் வாங்க ரெண்டும் கொண்டு சொல்கிறதையும் பார்க்குறீங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு கூட்டம் வந்து இவர் வரக்கூடாது, வந்து என்ன கிளிக்க போகிறாரா இரண்டா போகிறாரான்னு சொல்லி அப்போ இந்த ரெண்டை நீங்கள் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற பொழுது தூற்றுவர்கள் யார், அவருடைய பின்னணி என்ன, அவர் எந்த பின்புலத்தில் இருந்து செயற்படுவார் என்பது அவருடைய முகநூல்களோ அவருடைய அந்த செயற்பாடுகளோ அவர் பேசக்கூடிய விடயங்களோ உங்களுக்கு காட்டி கொடுக்குது. அதை தெளிவாக மக்கள் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். புலத்திலையும் சரி தாயகத்திலும் சரி இருக்கக்கூடிய மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சு கொள்கிறார்கள். இவர்கள் என்னத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு வன்மத்தையும் இந்த இளைஞன் மீது அல்ல இந்த நிறுவனத்தின் மீதும் ஏன் இவ்வளவு ஒரு காட்புணர்ச்சியை வெளிப்படுத்துகிறார் என்பதை மக்கள் புரிந்திருக்கின்றார்கள். அதனால் மக்களுடைய வரவேற்பும் ஆதரவும் பெருகி இருக்கிறது. நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் அந்த விமர்சனங்கள் சர்ச்சைகள் எல்லாவற்றிற்கும் பிறகு தென்னிலங்கையில் குறிப்பாக கொழும்பு உட்பட பல பகுதிகளில் யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு இடமா, பாஸ்கரன் அவர்கள் இதை இவரா செய்கின்றார் அப்படியெல்லாம் தேட ஆரம்பித்து விட்டார்கள். சில பேர் வந்து சொந்த காசுல சூனியம் வைக்கிறேன்னு சொல்றானே. இப்போ ஏதோ ஒரு விடயத்துக்கு போய் அது இன்னொரு மாறி இருக்கிறது. நான் நிறைய தரங்களில் சொல்லியிருக்கிறேன், எப்பொழுதும் வந்து உண்மை ஜெயிக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். நீங்கள் வன்மத்தை விதைத்தீர்களாக இருந்தால் வன்மத்தை தான் அறுவடை செய்ய முடியும். நான் அன்பை விதைக்கிறேன், அன்பை அறுவடை செய்கிறேன். வெரி சிம்பிள். ஸோ அது வந்து எல்லாமே மக்களுடைய கையிலே தான் இருக்கிறது.
மக்கள் தான் முடிவுகளை எடுக்கிறார்கள். நாங்கள் என்னதான் தலையால் கிடங்கு கிண்டினாலும் மக்களுடைய தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. ஸோ அந்த வகையில் வந்து மக்கள் தெளிவாக இருப்பதாக நான் பார்க்குறேன். ரைட். அண்மை காலமாக உங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலே நான் பார்த்த ஒரு விடயம், கடந்த காலங்களில் நீங்கள் மக்களுக்காக செய்த மக்கள் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு நீங்கள் உதவிய விதம் சம்பந்தமாக ஒரு பதிவுகள் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. அதிலும் நீங்கள் குறிப்பாக போட்டீர்கள், செய்வதை சொல்லி காட்ட எனக்கு எந்த விதமான அவசியம் இல்லை, ஆனால் காலத்தின் தேவை இதை இப்படி இல்லை. நிறைய ஆட்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது. இப்போ நிறைய இளைய தலைமுறை பிள்ளைகள் இப்போ 2009ஆம் ஆண்டு 2008ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு அதில் 2005க்கு பிறந்த பிள்ளைகள் வந்து இப்போ என்ன பேர் தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அந்த பிள்ளைகள் வந்து எழுதக்கூடிய விடயங்கள் வந்து நீ என்ன இந்த சமூகத்துக்கு கிழிச்ச, அல்ல நீ என்ன செஞ்ச அரசியலுக்கு நான் அரசியலுக்கு வாரேன்னே சொல்லல, நீ என்ன செஞ்ச என்ன போனா வந்தான்னு சொல்லிக்கல எனக்கு ஒரு உறுத்தலாக இருக்கும். நான் நிறைய விடயங்கள் செஞ்சுருக்கிறேன். இப்போ நான் நிறைய விடயங்கள் செஞ்சு போட்டு நான் வந்து பொது வழியில் வந்து நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சு சொல்கிறது உண்மையில் அது மனதுக்கு ஒரு சங்கடமாக இருக்கும். ரைட். ஆனால் நிறைய பேருக்கு நான் செய்த விடயங்கள் தெரியல. அது ஒரு பெரிய மைனஸ். அப்போ தெரியலை என்று சொல்லி சொன்னால் ஒன்றில் வந்து அதில் பயன்பெற்றவர்கள் அல்ல அதில் பணியாற்றுவர்கள் அதை வெளிக்கொண்டு வந்திருக்க வேண்டும். அவர்களும் கொஞ்சம் தாங்கினார்கள். ஏன்னு சொன்னால் சில நேரம் வந்து அவர் மேலும் ஒரு பாய்ச்சல் ஏற்படும் என்ற ஒரு பயம் இருந்திருக்கலாம். அப்போ நான் கொஞ்சம் விஷயத்தை வெளியில் கொண்டு வருகின்ற பொழுது தான் எனக்கு எதிராக நின்ற நிறைய பேர் வந்து மன்னிப்பு கேட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பினாக்களும் இருக்கணும். அண்ணா நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கிறீங்க எங்களுக்கு தெரியாமல் காய்ச்சி போட்டோம்னு சொன்னாக்களும் இருந்திருக்கணும். நிறைய பேர் தங்களுடைய முகப்புத்தகங்களில் போட்ட பதிவுகளை கூட ரிமூவ் பண்ணியிருக்கணும். அண்ணா நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கிறீங்கன்னு. இப்போ நான் ஒரு 10-11 விடயம் தான் நான் போட்டுக்கிறேன். இதை விட ஏராளமான சம்பவங்கள் இருக்குது, இந்த வரையும் இருக்குது. இன்றைக்கும் இன்னும் அந்த பணிகள் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ எனக்கு ஒரு கூச்சமாக இருக்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால், நான் செய்தவற்றை சொல்லி காட்டி அரசியலுக்கு வரணும்னு ஆக்கள் நினைக்கக்கூடாது. இவர் இதுக்காகத்தான் இவ்வளோ நாளும் இவ்வளோதையும் செஞ்சுருக்கிறார், அப்போ இவர் முதலே பிளான் பண்ணி தான் இந்த இதுகள் அப்படி இல்லை. நான் ஒரு நடுகை சொல்கிற வந்து நான் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தேன். எனக்கு கஷ்டம் தெரியும், பசி தெரியும், வறுமை தெரியும், ஓகே, அதனுடைய வலி தெரியும். இப்போ நான் கொஞ்சம் வசதியாக இருக்குது, 4 பேருக்கு உதவி செய்கிறேன், எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். நான் கூடுதலாக கோயிலுக்கு போகிறது குறைவு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்ன்றது என்னுடைய தாரக மந்திரம். ஸோ அப்போ அது எனக்கு நான் செய்யக்கூடிய விடயங்கள் எனக்கு திருப்தியை தருது. அதுக்காக செய்கிறத ஒழிய நான் ஒரு பின்னுக்கு ஒரு எதிர்கால திட்டத்தை வச்சுக்கொண்டு இந்த உதவிகளை செய்கிற நோக்கம் இல்லை. அதை அப்படி செய்வேன்னா நான் ஆரம்பத்தில் செஞ்சதை 2 பேரை லிஸ்ட் பண்ணினா ஒரு 1000 எபிசோட் போடலாம். ரைட். அப்படி இல்லை, நான் இவ்வளோதான் செஞ்சுருக்கிறேன்னு சொல்லி ஒரு கணிசமான விடயங்களை காட்டியிருக்கு. அதுக்கு பிறகு நிறைய இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதை தெரிந்து கொண்டு இருக்கிறார். சில வீடியோக்கள் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் பேர் கூட பார்வையிட்டிருக்கிறார்கள். அப்போ அவ்வளோ பேர்கிட்டையும் ஒரு புரிதலை ஏற்படுது. சில நேரம் என்னில் தவறாயும் இருக்கலாம். நான் அதை ஏற்கனவே சொல்லாமல் நான் ஒரு நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கு முளைச்ச காலம் மாதிரி வந்து நிற்கல யோசிப்பினம் வேறு நெஞ்சு இவ்வளோ பேர் நின்று இவ்வளோ கஷ்டப்படினோம், இவர் நேற்று வந்துட்டு அரசியலுக்கு வேற போகிறேன், இவரை விடக்கூடாது, தூக்குங்கடா வேற, அந்த மாதிரியும் ஒரு எண்ணத்தோட்டம் வரும். இல்லை, நான் அப்படி இல்லை. நான் அரசியலுக்கானவன் இல்லை, ஆனால் நான் சமூகத்துக்கான பணிகளை என்னால் ஆனது நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போவும் செய்கிறேன், எப்போவும் செய்வேன். அது என்னுடைய குணாதிசயம். நான் அரசியலுக்கு வாரன் வரையில் வெற்றி போடுறேன் தோல்வி போடுறேன் அதுகளெல்லாம் அடுத்த கட்டமாக இருக்கட்டும். என்னட்ட இருக்கிறத நான் 4 பேருக்கு கொடுக்குறத நான் திருப்தியாக நினைக்கிறேன். சந்தோஷமான விளையாட்டு கழகங்களாக இருக்கலாம், பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், முதியோர் இல்லங்களாக இருக்கலாம், அல்லது கஷ்டப்பட்ட ஆக்களாக இருக்கலாம், இல்லை ஹேண்டிகேப் பிள்ளைகளாக இருக்கலாம், யாரென்று சொன்னாலும் இயலக்கூடிய அளவுக்கு இன்று வரையும் என்னால் ஆனதை செஞ்சாலும் இருக்குது. அது எப்போவுமே இருக்கும். மற்றொன்று தான் அண்மையில் நான் பார்த்தேன், குவாட் 500 என்கின்ற ஒரு விடயம். அதிலே நீங்கள் ஒரு முக்கிய இடத்தில், அது வந்து 2010ஆம் ஆண்டுலேருந்து அண்மையில் அதிகமாக பேசப்பட்டது. அது 2010ஆம் ஆண்டுல இருந்து ஒவ்வொரு நாடுகளில் வந்து அந்த நாட்டில் தொழில் செய்வரை வந்து கேட்டகரைஸ் பண்ண ஒரு லிஸ்ட் பண்ணுவேன். இது யார் முதலாவது, 2வது, 3வது, இங்கேயும் இருக்குது. இங்கேயும் இப்போ தம்பிக்க பேரா வேவி என்ற பேர்கள் முதலாவது பண்ணுறாரு. இப்போ நாங்கள் அங்கே வெளிநாட்டில் ஒரு தொழில் செஞ்சபடியால் அவங்களை எங்களை நெதர்லாந்து நாட்டிலே தேடுவாங்க. அப்போ நெதர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஆக்களில் வந்து நான் 255 எல்லாம் இருந்திருக்கேன். 2010ஆம் ஆண்டுலேருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருஷமும் பெறக்கூடிய அந்த புத்தகத்தில் என்னுடைய ஃபோட்டோவும் என்னுடைய பேரும் இருக்குது. எல்லாத்தின் ஃபோட்டோ காப்பியும் என் ஃபோனில் இருக்குது. ஸோ அதை வந்து பெருசாக போய் மேர் தட்டி கொண்டு 2 மணி சாதாரணமாக இருக்கலாம். இல்லை, ஆனால் பல பேருக்கு பட் ஆக்களுடைய புரிதல் வந்து அவ்வளோ காசையும் கையில் வச்சுக்கிறேன். அப்படியே இல்லை, அது வியாபாரமாக இருக்கும், முதலீடாக இருக்கும், அல்லது ஒரு பில்டிங்காக இருக்கும். இதுகளை சேர்த்து தான்
அந்த கணக்கீடு இத்தனை ஆயிரம் கோடியே ஒரு பக்கத்தில் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு இல்லை, எல்லாம் நிறைய பேருடைய தலைப்புகள் அப்படித்தான் இருந்தது காணொலிகளில். அப்படி இருக்கும்போது இளைஞர் சமுதாயம் இன்று பல்வேறு சிந்தனைகளிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பல பேருக்கு ஆசை ஒரு நல்ல தொழிலதிபராக வர வேண்டும், அல்லது ஒவ்வொரு துறைகளில் நாங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு சரியான கரம் கொடுக்க தேவையான பின்புலம் இல்லாமல் இருக்கிறது. அதன் காரணமாகவே எங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை. நாங்கள் வெளிநாடு போவது சிறந்தது என்று வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி நிறைய இளைஞர்கள் அவர்களுடைய படிப்பெல்லாம் முடித்தவுடன் வெளிநாடு செல்லத்தான் தயாராக இருக்கின்றார்கள். அப்படி செல்லும் போது அதுவே ஒரு பெரிய பிரச்சனை, வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி. அவை நீங்கள் எப்படி பார்க்கணும்? இவர்களுக்கு ஒரு இந்த இளம் சமுதாயத்தினருக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என்றால் இந்த நேர்காணலோட என்ன சொல்லலாம்? நல்ல 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 பிள்ளைகள் நல்ல முன்னேற்றமாக தாங்கள் முன்னுக்கு வரணுமென்று ஒரு பரித்தனமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் 2-3 விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். இப்போ நாங்கள் வெளிநாட்டுக்கு போன காலம் சூழ்நிலை என்பது வேறு, இப்போ இருக்கிற பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போகிற கால சூழ்நிலை என்பது வேறு. நாங்கள் வந்து ஒரு போருக்குள்ளே இருந்து நாங்கள் அந்த போரில் இருந்து தப்பி ஓடணுன்றதுக்காக போனாங்க. இதை கூட இப்போ மாற்றி கொண்டு வருவினோம். தப்பி ஓடி போனவர் இப்போ வந்து அரசியல் நிற்க போகிறாருன்னு கொண்டு வருவினோம். அது இல்லை மேட்டர், உண்மையும் அதுதான். அந்த நேரங்களில் இப்போ வந்து செல்லங்க வளமனு தெரியாது, எங்கேயாவது போனா சரி என்ற நிலைமையில் பெற்றோர்கள் இருந்தவை அதை தூக்கி அனுப்பி பேக் பண்ணி அனுப்பிவிட்டா சின்ன வயசுகளில். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மோகம் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு வெளிநாட்டிலேருந்து இங்கே சுற்றுலா வரக்கூடிய எங்களோட உறவுகளும் ஒரு காரணம். வரைகளை 4 சங்கிலியை போட்டு கொண்டு வர்றது, ஒரு கைச்சங்கின் 2 மோதிரம், தண்ணி போத்தில் அது இதுண்டு கொஞ்சம் அந்த கொஞ்சம் பேஷனாக இதாக வரைக்கல. அப்போ எங்களோட பிள்ளைகள் நினைக்க நாங்களும் போனால் தான் இப்படி வசதி வாழலாம். ஆனால் அங்கே இருக்கிற ஆக்களுடைய கஷ்டங்கள் வந்து எண்ணிலடங்காத கஷ்டங்கள். அதை நாங்கள் நேரையே பார்த்துருக்குறோம். சில வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து வேலையால் வேற ஒய்ஃபுடனே சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு அப்போ நான் போயிட்டு வரேன்ட்டு வேலைக்கு போகிற சனவும் இருக்குது. கணவன் மனைவி வந்து ஒரு கிழமைக்கு சந்திக்காமல் இருக்கிற வேலை செய்கிற ஆக்களும் இருக்கணும். வீடை வேண்டி போடுவினா, காரை வேண்டி போடுவினா மோல்கேஜ் கட்டணும். மோல்கேஜ் கட்டுறதுக்கு வந்து அவ்வளோ வீட்டில் 2 பேரும் வேலை செய்தால் தான் மோல்கேஜ் கட்ட முடியும். இல்லாட்டி வீட்டுக்காரன் வந்து வீட்டில் நிற்பான். ஸோ இந்த மாதிரியான நிறைய கஷ்டத்தில் தான் நிறைய பேர் வாழினோம். ஆனால் கணிசமான ஆக்கள் வந்து தங்களுடைய சொந்த முயற்சியினால் ஒரு தொழிலை போட்டோ ஒரு கடையை போட்டோ இரண்டி ஓரளவுக்கு முன்னுக்கு வந்து இதாக இருக்கிற ஆக்களும் இருக்கணும். இப்போ இங்கே வரக்கூடிய ஆக்கள் வந்து காட்டக்கூடிய அந்த பிம்பம் என்பது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆசையை தூண்டும். மற்றே நீ முந்தியெல்லாம் வந்து இப்போ நாங்கள் வெளிநாட்டுக்கு போன காலத்தில் எங்களுக்கு யாருமே சொந்தக்காரர் வெளிநாட்டில் இருக்கையில். இப்போ வந்து மாமனோ தடைக்கு விழுந்தால் மாமனோ மச்சானோ சித்தப்பனோ பெரியப்பனோ ஆன்ட்டியோ மாமியோ யாரோ வந்து வெளிநாட்டில் இருப்பினோம். இங்கே இருந்து அம்மா அக்காக்காரி இல்லை அத்தைக்காரி என்ற பிள்ளையோருக்கு எடுத்து விட நாயக்கனோடது அவள் எப்படியாவது அதை எடுத்து விட்டால் ஓகே தங்களுக்கு இனி பிரச்சனை இல்லைன்றதுக்கு அடுத்து விடுவினோம். ஆனால் அங்கே போய் நிறைய பேர் திரும்பி வந்துருக்கணும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. நிறைய படியங்கள் இப்போ ரீச்சாவிலேயே நான் 4-5 படியங்களை காட்டுவேன். ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு திரும்பி வந்த படியங்களும் இருக்கிறாங்க, துபாய்க்கு போயிட்டு திரும்பி வந்த படியங்களும் இருக்குது, கனடா போயிட்டு திரும்பி வந்த படியங்களும் இருக்கிறாங்க. அதாவது வெளிநாட்டுக்கு போன உடனே நீங்கள் பெரிய அளவில் சக்ஸஸாக வரையலாது. நீங்கள் நிறைய கடின உழைப்பு உழைக்கணும். அதே கடின உழைப்பை இங்கே போட்டிங்கன்னா நீங்கள் அதை மாதிரி வரலாம். இப்போ இருக்கிற நிலைமையில் நான் அடித்து சொல்லுவேன், நீங்கள் வெளிநாட்டில் போய் ஒரு ஆள் படக்கூடிய கஷ்டத்தை நீங்கள் இந்த மண்ணில் படுவீங்களா இருந்தால் நீங்கள் இஞ்சியே மில்லியனராக வரலாம். கட்டாயம். அதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது தாயகத்தில் நிறைய இருக்கிறது. இருக்கக்கூடிய பிரச்சனை என்று சொன்னால் இந்த பிள்ளைகளுக்கு வந்து நெறிப்படுத்தக்கூடிய ஆட்கள் வந்து குறைவு, வழி நடத்தி விடக்கூடிய. இப்போ 2-3 நாளைக்கு முதல் ஒரு சின்ன சம்பவம். 2 இளைஞர்கள் வந்து ஒரு 2 கிழமைக்கு முதல் வந்து அண்ணா அவங்கள சந்திக்கணும் வந்தேன். உண்மையில் நான் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலாக பிஸியாக இருந்தேன். இப்போ சந்திக்கலாம், நீங்கள் டைம் ஒன்றை கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி இப்போ 2 நாளைக்கு முதல் வந்துக்கணும். வந்தால் 2 இளைஞர்கள் 26 வயசுடைய 2 இளைஞர்கள் 9 கடை போட்டிருக்கணும், உடுப்பு கடை 9 அவுட்லெட்ஸ். ஒரு மாதத்துக்கு 40 மில்லியனுக்கு டேர்ன் ஓவர் செய்யணும். 2 சின்ன படியங்கள், கட்டிக்கார படியங்கள். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் ஆக்களுக்கு கடன் வேண்டி பிஸ்னஸ் செய்யணும். கடன் வேண்டி பிஸ்னஸ் செய்கிறதால கடையில் வர லாபத்தை எடுத்து அல்லது முதலை எடுத்து வட்டியை கட்டுறதால இங்கால வை கண்டினியூ பண்ணி பிஸ்னஸ் செய்ய கஷ்டமாக இருக்கு. அப்போ அண்ணா கொஞ்சம் காசு தாங்க, இல்லை நீங்கள் ஒரு முதலீட்டாளராக வாங்கணும். அப்போ நான் எல்லாத்தையும் விசாரித்தேன், என்ன நடந்தது, எப்படி தொடங்கினீங்கள், என்னத்துக்கு இவ்வளோ இது வந்தது போனது வந்தது. சிம்பிள் மேட்டர். இவன் வந்து 9 கடைக்கு போயிருக்க தேவையில்லை. முதலாவது 2 கடையை போட்டு 2 கடையில் இருக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோ வச்சுக்கொண்டு 3வது 4வது போயிருக்கலாம். 26 வயசில் 9 கடையை 9 இடத்தை திறக்க தேவையில்லை. அவங்களுக்கு வடிவ ஆலோசனை வழங்கி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ காசு வியாபாரம் செய்யணும், நீங்களே அவைக்கு லோன் கொடுக்கல. அவள் சொல்லிச்சுன்னா இவ்வளோ பிஸ்னஸ் நடந்தால் நாங்கள் லோன் கொடுப்போம், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆக்களை இங்கே அனுப்புங்க கொண்டு. அந்த ரீஜனுக்கு பொறுப்பாக இருக்கிறவருக்கே ஃபோன் பண்ணி அவர் இந்த தம்பி ஆக்களை போய் பார்த்து
ஒரு சின்ன பிரச்சனையை ஒரு நாளே இப்போ இங்கே இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் ஆர்வம் இருக்கிறது, அது கோளாறாக மாறுகிறது. அந்த ஆர்வ கோளாறாட ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டேபிளாக செய்ய முடியல. ஸோ இவங்களை வந்து வழிப்படுத்தி நெறிப்படுத்தி இப்படி செய்யுங்க தம்பி இப்படி செய்யுங்கன்னு சொன்னால் ஒரு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் தே கம் அவுட். ஸோ இது ஒரு சின்ன உதாரணம். அப்போ இங்கேயே தொழில் வாய்ப்பு செய்யக்கூடிய அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எங்களோட பிள்ளைகள் வந்து யார்கிட்டையும் ஒரு ஆலோசனையை பெற்று ஒரு தொழிலை தொடங்க முதல் ஒரு ப்ரொஃபஸரோ ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடியவரோ இது எப்படி என்ன தொடங்குறது இந்த மாதிரி ஆலோசனை பெற்று அவசரப்பட்டு பெரிய அளவில் அகலக்கால வைக்காமல் படிப்படியாக அவங்க முன்னேறுவாங்கன்னா நிச்சயமாக வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னட்டையும் நிறைய படியங்கள் வந்து கதைக்கிறது கொள்வது இப்படி ஹெல்ப் பண்ணுறது கொள்றாண்டு இருக்குது, அது போய்கொண்டு தான் இருக்குது. மிகவும் சிறப்பான விடயங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். இறுதியாக நான் ஒரு விடயம் கேட்க வேண்டும். இப்பொழுது அனுர குமாரசானாக்க ஜனாதிபதி ஆட்சி சென்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வடக்கிலே இந்த அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல அமோக வரவேற்பு இருந்தது ஆரம்பத்தில். இப்போது நீங்கள் பார்க்கும் மட்டத்தில் எப்படி இருக்கின்றது? அந்த வரவேற்பு குறைந்திருக்கின்றதா, கூடியிருக்கின்றதா, அல்லது இவர்கள் கொடுத்து ஏற்கனவே பல வாக்குறுதிகள் இருக்கின்றது, அதை இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருப்பதாக பல விமர்சனங்கள் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, தமிழ் மக்கள் கடந்த காலங்களில் முகம் கொடுத்த பிரச்சனைகளுக்கு இன்னமும் தீர்வு இல்லாமல் இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற செம்மணி மனித புதைக்குழி விவகாரம், அது உட்பட இன்னும் பல விஷயங்களுக்கு இன்னும் ஒரு தீர்வு கிடைக்காமல் தான் இருக்கிறது. ஆனால் மக்கள் எதிர்பார்த்தார்கள், இவர் வந்தாவது எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று. நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இல்லை, தமிழ் மக்களும் நிறைய அந்த அந்த நம்பிக்கையில் தான் வடக்கு கிழக்கில் முதல் தடவையாக ஒரு தேசிய கட்சியிலேருந்து 3-4 எம்பிஸை உருவாக்கினார்கள். அது அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு. அரசாங்கம் எப்படி இருக்கிறது, அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் எப்படி இருக்கிறதுன்றதுக்கு போகிறதுக்கு முதல் நான் எப்பொழுதுமே வடக்கு கிழக்கை பிரதிநிதிப்படுத்தி தான் கதைப்பது வழக்கம். ஏண்டா இது என்னுடைய நாடாக இருந்தாலும் அது என்னுடைய மண், என்னுடைய இனம், என்னுடைய மண். எந்த ஆட்சி வந்தாலும் தமிழருக்கு ஒன்றுமே தரமாட்டேன். ஓகே, அது இவர் வந்தாலும் சரி, அவர் வந்தாலும் சரி, அவர் வந்தாலும் சரி, போக்குகள் அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய மென்போக்கு கடும்போக்கு இதுகளில் மாற்றம் பெறுமே தவிர சித்தாந்த ரீதியான அரசியலில் வந்து தமிழ் மக்களுக்கான எந்த ஒரு தீர்வும் தரமாட்டினோம். ஆனால் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, அந்த தீர்வை பெறுவதற்கான பொறுப்பு இருக்கிறது. தரமாட்டின மன்றத்துக்காக நாங்கள் விட்டுட்டு இருக்கீங்களா தானே, நாங்கள் அதை பெறுவதற்கான வேலைப்பாடுகள் செய்யணும். அந்த தீர்வுகளை பெறுவதற்கான வேலைப்பாடுகள் மந்தகதியில் இருக்கிறது. ஏன் மந்தகதியில் இருக்கிறான்னு சொல்லிச்சினால், எங்களை தலைமைத்துவம் தாங்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை கையாளுவதிலேயே முழு நேரத்தையுமே செலவு செய்கிறார்கள். பூகோள அரசியலை புரிந்து கொள்ளாமை, இனங்களுக்கான ஒற்றுமையை வலுப்படுத்தாமை, அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்களுடைய இடையிலான ரிலேஷன்ஷிப், அதாவது நல்லுறவை பேணாமை, இதுகள் ஒரு பெரிய காரணங்களாக இருக்கிறது. இப்போ இருக்கிற அரசாங்கம் ஒரு மென்போக்கு அரசாங்கமாக இருக்கிறது. சில விஷயங்களில் இழகி விட்டு கொண்டு இருக்கிறது போகிறது. ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரோட் மேப், அதாவது ஒவ்வொரு அரசாங்கங்களுக்கும் ஒரு காலவரைக்கான திட்ட வரைவு இருக்கும். அது நீங்கள் இந்தியாவில் மோடி அரசாங்கம் எடுத்தீங்கன்னாலும் சரி, இலங்கையில் ஒரு அரசாங்கம், இந்த அரசாங்கத்துக்கும் ஒரு வரைவு இருக்கும். ஒரு 10 ஆண்டு திட்டம், 25 ஆண்டு கால திட்டம், ஒரு 50 ஆண்டு கால திட்டம்னு சொல்லி ஒரு திட்ட வரைவு இருக்கும். இந்த திட்ட வரைவிலே வந்து இந்த மாற்றமும் வராது. அது இன்றைக்கு நீங்கள் ஆளலாம், நாளைக்கு அவர் ஆளலாம், நாளைக்கு இவர் ஆளலாம், அங்கே ஒரு மாற்றமும் ஏற்படாது. தமிழர் தரப்பிலே ஏதாவது தமிழருக்கான விடிவை நோக்கிய பயணத்தில் அல்லது தமிழருக்கான அதிகாரங்களை பெறுவதற்கான திட்ட வரைவுகள் ஏதாவது எங்கள்கிட்ட இருக்கான்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச அளவில் இல்லை. ஒரு 10 ஆண்டிலே இந்த இலக்கை அடைய வேண்டும், பொருளாதாரத்திலேயும் கல்வியிலேயும் வந்து ஒரு 10 ஆண்டுகளிலே ஒரு நிலையான தன்மை அடைய வேண்டும், ஒரு 25 ஆண்டு காலத்துக்குள்ளே வந்து சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்குமான ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கி ஒரு நீண்டகால அரசியல் தீர்வுகள் வர வேண்டும், ஒரு 50 ஆண்டு காலத்தில் இப்படி வர வேண்டும், இந்த நாட்டை இப்படி கட்டி எழுப்ப வேண்டும், வடக்கு கிழக்கு இப்படி என்ற ஒரு திட்டம் இருக்கான்னு சொல்லி சொன்னால் நான் நினைக்கிறேன் இல்லை. நாளைக்கு என்ன திட்டம் இருக்குன்ற இந்த அரசியல் கட்சிகிட்ட கேட்டாலும் தெரியும், இன்றைய தான் பிளான் பண்ணணும். ஸோ இந்த நிலை மாற வேணும். முதல்ல வந்து தமிழருக்கான இறுதி இலக்கு என்ன, அதுக்கான வரைவு என்ன, அந்த இறுதி இலக்கை அடைவதற்கான கால எல்லை என்ன,
அந்த கால எல்லைக்குள் போய் சேருவதற்கு அடுத்தடுத்த பரிமாணங்கள் என்ன? ஓராண்டு திட்டம், 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம், 20 ஆண்டு திட்டம், 30 ஆண்டு திட்டம் என்று ஒரு திட்ட வரவை வந்து தாயகத்தின் சரி புலத்திலும் இருக்கக்கூடிய புத்திஜீவிகளூடாக வரையறைப்பட்டு அதை வரைஞ்சி வைக்கணும். அது நாளைக்கு எக்ஸ் அண்டவர் முதலமைச்சராக வாரோ வை அண்டவர் முதலமைச்சராக வாரோ யார் வந்தாலும் நடைமுறை அரசியல் என்பது வேறு, கோட்பாட்டு ரீதியான அடைய வேண்டிய இலக்க நோக்கிய அரசியல் என்பது வேறு. இதை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவுக்கு வரைவுகளை வரைய வேணும். ஆனால் இன்றைக்கு அப்படியான ஒரு திட்டமும் இல்லை. அப்படியான திட்டங்கள் தமிழ் தரப்பில் இல்லாமல் இருக்கும் வரையும் அது எங்களை ஆள நினைக்கின்ற தரப்பாக இருக்கலாம், அல்லது எங்களுக்கு தீர்வை தர மறக்கின்ற தரப்பாக இருக்கும், அவைக்கு இலவாக இருக்கும். இங்கே 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், தமிழர்கள் மத்தியிலே தமிழர் அரசியல் தரப்புகளை எதிர்ப்பு அரசியல் தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், 2010ஆம் ஆண்டிலிருந்து 2000 கடைசி நடந்த தேர்தல் வரைக்கும் ஒரு தடவை அரசியலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகவே கடின உழைப்பே எல்லோரும் போட்டோம். அவர் அகத்தியாச்சு. இப்போ புதுசாக இன்னொரு தடவை கொண்டு வந்திருக்கு. அப்போ புதுசாக இன்னொரு வரைக்கும் அவரை அரசியலிருந்து விலத்த வேண்டுமென்றதுக்காக ஒரு கூட்டம் போராட வேண்டி இருக்கிறது. அப்போ இங்கே எதிர்ப்பு அரசியலும் நீக்க அரசியலும், அவரை விலத்த வேண்டும், அவரை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற அரசியலில் எங்களுடைய கவனம் செலுத்தப்படுகிறது தவிர, நாங்கள் அடைய வேண்டிய இலக்குகள் நோக்கின பயணத்துக்கான அரசியல் இங்கே முன்னெடுக்கப்படவில்லை. அது ஒரு பெரிய மைனஸ் எங்களுடைய தரப்பிலே. இதுக்கான எந்த திட்ட வரைவுகளும் நம்மிடத்திலே அல்லது எங்களுடைய அரசியல் தரப்பிலே அல்லது எங்களோட புத்திஜீவிகளில் இருப்பதாக நாங்கள் பார்க்கவில்லை. இப்பொழுது இறுதியாக மாகாண சபை தேர்தல் இன்னமும் நடத்தப்படாமல் இருக்கின்றது. இப்பொழுது அண்மையில் கூட தமிழ் பேசும் எதிர்க்கட்சியில் இருக்கிற தமிழ் பேசும் அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டாக ஒரு பொது மேடை அமைத்திருந்தார்கள். இதன் மூலமாக அவர்கள் வலியுறுத்துவது வடக்கு கிழக்கிலே காணி பிரச்சனை, அதே போல மலையகத்தில் இருக்கின்ற காணி பிரச்சனை, அது மாத்திரமல்லாமல் மிக முக்கியமாக மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்று வலியுறுத்துகிறார்கள். நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கும்? மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டுமா அல்லது தேவையா இல்லையா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்லை, இந்த கட்சிகள் ஒன்று சேர்றது இது முதல் தடவை இல்லை. இதற்கு முன்பதாகவும் நாங்கள் பார்த்து எப்போவுமே வந்து எப்படி என்று சொல்லி சொன்னால் ஒரு நிலையில் ஒரு மைனஸாக போய்கொண்டிருக்க டப்புன்னு ஒரு பூஸ் அடித்து ஒரு நிமிர்ந்து நிற்கிற மாதிரியான ஒரு நிலை. சில கட்சிகளுடைய நிலைப்பாடு வந்து கொஞ்சம் தொங்கு நிலையில் இருக்கின்றோன்னா டப்புன்னு நாங்களெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம், ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறோம்னு ஒரு பிம்பத்தை காட்டுறது அதோட சரி. அது நீங்கள் ஆண்டாண்டு காலமாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சேர்ந்த கட்சிகள் என்ன செய்தது, சேர்ந்து எடுத்தப்பட்ட முடிவுகளில் என்ன நடந்தது, அதனுடைய அடுத்த கட்டம் அடுத்த பரிமாணம் எப்படி போனான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே ஒரு சீரற்ற நிலையில் தான் பார்க்கலாம். ஈவன் அது பேப்பரில் எழுதி கையெழுத்து வச்ச காலகட்டங்கள் கூட இருக்குது. இப்பொழுது நடந்த அனைத்து கட்சி கூட்டமும் வந்து நீங்கள் பெருசாக அலட்டி கொள்ள தேவையில்லை. கால ஓட்டத்திலே அது காணல் நீர் மாறி அது காணாமலே போய்விடும். அதை பற்றி நீங்கள் பெருசாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை. மாகாண சபை தேர்தல் தேவையான்னு சொல்லிச்சுன்னா நிச்சயமாக தேவை. மாகாண சபை தேர்தலினூடாக வந்து மாகாணங்களுக்கு பெரிய அளவிலே அதிகாரங்கள் இல்லை, பெரிய அளவிலே வேலை திட்டங்கள் செய்ய முடியாது, சிக்கல்கள் இருக்கிறதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அந்த மாகாண சபை தேர்தல் வைத்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க நபர் இருப்பாராக இருந்தால் செய்யக்கூடிய விடயங்கள் என்று நிறைய இருக்கிறது. அந்த அதிகாரங்களை வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய வேலைகள் என்று நிறைய இருக்கிறது. இப்போ கூட வட மாகாணத்திலே ஒரு ஆளுநர் இருக்கிறார், கிழக்கு மாகாணத்தில் ஒரு ஆளுநர் இருக்கிறார் என்றால் ஆளுநர் ஊடாக நிறைய வேலைகளை செய்யக்கூடிய ஆளுமை ஆளுநருக்கு இருக்குது. என்ற ஆளுநர் தான் இப்பொழுது வடக்கு மாகாணத்தையோ அல்ல கிழக்கு மாகாணத்தையோ அந்த 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 ஆளுநருடைய கைகள் ஓங்கி இருக்கிறது. அவர் ஒரு தகுதியான அல்ல ஒரு 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 கலிபர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுன்னு சொன்னால் அவருடைய ஆளுமைக்கு உட்பட்டு நிறைய விடயங்களில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்க முடியும். அது நடக்கையில். ஆனால் மாகாண சபைக்கும் வந்து பெரிய அளவில் நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாவிட்டாலும் கூட நடைமுறைக்கு சாத்தியமான நிறைய விஷயங்கள் வந்து மாகாண சபையில் இருக்குது. ஆனபடியால் மாகாண சபை தேர்தல் வைப்பது காலத்து. ஆகவே மாகாண சபை தேர்தல் வைத்தால் உங்களுடைய வருகை எதிர்பார்க்கலாமா? அதான் நான் சொன்னேன் முதல், எல்லாமே காலம்தான் தீர்மானிக்கிறது. நாங்கள் நினைப்பது ஒன்று நடப்பதில்லை, நான் நினைப்பது எல்லாமே நடந்துட்டால் இறைவன் என்று ஒன்றும் இல்லைன்னு சொல்வார்கள். அதே போன்று எல்லாமே காலம்தான் தீர்மானிக்கிறது. காலம் தீர்மானிக்கிறது. ரைட். அந்த விடயத்தோடு இன்றைக்கு இந்த சிறப்பு நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். இன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறு விடயங்களுக்கு பலதரப்பட்ட தரப்பினருக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்த எல்லா விடயத்துக்கும் தெளிவான பதிலை வழங்கியிருக்கிறார் திரு கந்தையா பாஸ்கரன் அவர்கள். ஆகவே உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைய மூலம் இணைந்து இந்த தெளிவுகளை வழங்கியமைக்கு நன்றி. இடிவசான் லாங்கசரிக்கும் நன்றி. உங்களோட சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி பிரதர். தேங்க்யூ. நன்றி மிக்க நன்றி. தொடர்ந்தும் லாங்காஸ்டருடன் நிதனங்கள். உங்களுடைய கருத்துக்கள் நிச்சயமாக இந்த காணொளிக்கு தேவை.
திரு கந்தையா பாஸ்கரன் அவர்கள் தொழிலதிபராக, பல நிறுவனங்களின் உரிமையாளராக, அது மாத்திரமல்ல அவருடைய சமூக பார்வை சம்பந்தமாக நிறைய விடயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் பிரதீக்ஷனுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். உயர்கல்வியை முடித்தவுடன் வேலைவாய்ப்பை பெறும் சிறந்த சந்தர்ப்பம். யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீ நுதன் யூனியில் இன்றே இணையுங்கள்.